அப்ப ஆட்சிக்கு வராதுன்னு நினைச்சிட்டு நீங்க திமுக கூட இருக்கிறக்கும் ஆட்சிக்கு வந்த பிறகு மாறுறதுக்கும் இப்ப யாரும் பழி போட போறீங்க நீங்க? அன்னைக்கும் கூட்டது தாவேக்கா தான், இன்னைக்கும் கூட்டது தாவேக்கா தான். எனக்கு விருப்பமே இல்லை. எங்களோட கட்சியில பல நிர்வாகிகள் அவங்க எல்லாம் கேட்டாங்க. அதனால்தான் அதுக்கு ஒத்துக்க வேண்டிய இது சூழ்நிலை. முதல் வரி உண்மை இல்லை, இரண்டாவது வரி உண்மை. கட்சிக்கும் விருப்பம் இருந்தது, தலைவருக்கும் விருப்பம் இருந்தது, எல்லோருக்கும் விருப்பம் இருந்தது. அவர்தான் நான் வந்து எல்லாரும் முரண்பாடா விஷயம் எப்படி சொல்லுவாங்க. சரி, கட்சிக்காரங்க எல்லாம் நாளைக்கு பாஜக கூட்டணி போயிடுவாரா? அப்ப கட்சிக்காரங்களை நான் ஜனநாயகப்படுத்தினேன் அப்படின்னு தான் சொல்லுவார். அவர்களை அரசியல் படுத்தினேன், அவர்களுக்கு நான் அறிவுரை கொடுத்தேன்னு தான் சொல்லுவாரு. அவங்க போயிடுவாரா அவரு? அப்ப வந்து அவருக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை அவர்கள் சொல்லுகிறார்கள், செய்து விடுறாரு. நீங்க பழி போடுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. எல்லாருக்கும் நான் திரு ஆதவர்ஜனா என்ன சொன்னாரு, வன்னியரசு சேர்ல உட்காரும் போது தோழர் போயிட்டாருன்னு சொல்லிட்டு சொன்னார் 30 ஆண்டு கனவுனே. அப்ப உங்களுக்கு இருந்துச்சு, அது யார் மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொன்னேன் வேற வழியே இல்லைன்னு சொல்லாதீங்க பாஸ், இது எங்களுக்கான காலம். நீங்க வந்து நல்ல வாய்ப்பு இருக்கும் போல எங்களுக்கு கொடுக்காம வச்சிருந்தீங்க. இப்போ ஒரு வாய்ப்பு எங்களுக்கு தேடி வந்திருக்கு. பொலிட்டிக்கலி வி வாண்ட் யூட்டிலைஸ் இட், வி வாண்ட் எக்ஸ்ப்ளோர் இட். அப்படி சொல்லிட்டு போங்க. எங்களுக்கு ஆசை இல்லை, கட்சிக்காரங்களுக்கு ஆசை இல்லை, எனக்கு ஆசை இல்லை, அதெல்லாம் உண்மையில இல்லாது. இதற்கு முன்னாடி உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. புதுச்சேரியில் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு உங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன்னாங்களே, நீங்க போட்டிங்களா மறுத்தீங்களா?